Guys, welcome back to my channel Uttara Vlogs. So விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ அதுக்கான மேக்கப் லுக் தான் வந்து நான் க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ பார்ட் 1 வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னியுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ட்ரெமஸ்டர், செகண்ட் ட்ரெமஸ்டரில் என்னென்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணேன்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பிகினிங் ஆஃப் ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுட் வந்து எப்படி சாப்பிட்லாம், அண்ட் இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் ப்ரெக்னென்சி என்னென்ன வந்து நீங்கள் ஃபுட் ஸ்டைல் எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில லைக் நான் என்ன ஃபாலோ பண்ணேன், 5 இயர்ஸ்க்கு அப்புறமா எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்ற எல்லா விஷயமும் அந்த பார்ட் 1 வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கம்மிங் பேக் டு மை மேக்கப் லுக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணேன். அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து NY Bay ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சீல் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் 1 லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கன்சீலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் கன்சீலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண மாதிரி ஃபஸ்ட் 3 months வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தது. ரொம்ப வந்து வாமிட்டிங், மார்னிங் சிக்னஸ், ஸோ ஸ்மெல் பிடிக்கல, கிச்சன் உள்ளே போகவே பிடிக்கல, அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் 4th month ஆஃப் ப்ரெக்னென்சியில் இருக்கேன். அண்டு பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா லைக் இப்போ வந்து வாமிட்லாம் குறைஞ்சிருச்சு. அண்ட் நான் வந்து இப்போ வந்து மச் பெட்டராக இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா எனக்கு வந்து இச்சினஸ், பாடி ஃபுல்லாக வந்து இச்சிங்காக இருக்குது. அண்ட் இது வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் நம்மளோட பெல்லி அண்ட் பஸ்ட் ஏரியா, அதனால தான் வந்து இந்த இச்சினஸ் வந்து நமக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறோம் ப்ரெக்னென்சியில். ஸோ இது எல்லா விமன்ஸ்க்குமே காமனானது தான். பட் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு பிகினிங்கில் வந்து நான் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் இப்போ ஆயிலெலாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஸோ டெய்லி ஹாட் வாட்டர் பாத் எடுக்கிறது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ கம்மிங் பேக் டு த மேக்கப். ஸோ நான் இப்போ வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபிக்ஸிங் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கோம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற இந்த ஃபிக்ஸிங் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா வெட் அண்ட் வைல்ட் அப்படின்ற பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ஷேடை விட கொஞ்சம் வந்து டார்க்கர் ஷேட், ஐ மீன் லைட்டர் ஷேட், அதாவது என் ஷேடை விட கொஞ்சம் பளிச்சுன்னு காமிக்கிற மாதிரி நெக்ஸ்ட் ஷேட் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபிக்ஸிங் பவுடர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லிப் க்ளாஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜுடியோவிலேருந்து இந்த லிப் க்ளாஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த லிப் க்ளாஸ் வந்து என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த லிப் க்ளாஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிப் க்ளாஸ். ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் லிப்ஸ்டிக்கோ லிப் லைனரோ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வந்து லிப்ஸ்டிக்கோ லிப் லைனரோ போட்டுட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட் இது போட்டிங்கன்னா அதோட கலரே சேஞ்ச் ஆகிடும். அப்படி தான் நான் வந்து ஒரு 2 தடவை யூஸ் பண்ணி அது வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரில் மாறிடுச்சு அந்த லிப் க்ளாஸோட கலர். ஸோ நீங்கள் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக்கோ லிப் க்ளாஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ட்ரை ஆகாது அவ்வளோ சீக்கிரம் உங்கள் லிப்ஸ்டிக் வந்து. பார்த்திங்கன்னா லிப் க்ளாஸ் போட்டுட்டு ஒரு லாஸ்ட்டாக தான் வந்து நான் லிப்ஸ்டிக் போடுவேன். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ வந்து நல்லா டிஃபைன் பண்ணிக்கலாம், டிஃபைனர் யூஸ் பண்ணி. ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ஐப்ரோ டிஃபைனர் வந்து பார்த்திங்கன்னா பேக்லேருந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐப்ரோ டிஃபைனர். நீங்கள் காலையில் போட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணாமல், இல்லை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது, அந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும். அண்டு நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 600லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐப்ரோ டிஃபைனர். ஸோ அதுக்கு மேலேயும் வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் பார்த்திங்கன்னா நீங்கள் பிகினிங்கில் இருக்கிறப்போ ஸ்விஸ் பியூட்டியில் கூட இந்த மாதிரி வருது. ஸோ ஸ்விஸ் பியூட்டி அண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீகோட்டில் கூட வருது. அண்டு நீங்கள் சின்னதாக வாங்கணுன்னா நைக்காவோட அவங்களோட பிராண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ டிஃபைனர்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ 300 சம்திங் வரும். பட் பார்க்க நல்லாயிருக்கும் போட்டிங்கன்னா. ஸோ இல்லைன்னா நீங்கள் வந்து பென்சிலில் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன்.
அண்ட் நீங்கள் வந்து பிளாக் ஷேட் யூஸ் பண்ணாதீங்க. ஐப்ரோ டிஃபைனர் வந்து ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அந்த ஆர்ச் ஏரியா, ஐப்ரோட ஆர்ச் ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் மிச்சம் மீதியாக அப்படியே வந்து ஐப்ரோ ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னி வந்து எப்படி போகுது அப்படின்னா, என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி, கம்மிங் பேக் டு மை ப்ரெக்னென்சி ஜேர்னி. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இச்சிங்கெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆயிலெலாம் அப்ளை பண்ணி டெய்லி வந்து ஹாட் வாட்டரில் வந்து குளிச்சிடுவேன். ஸோ அந்த இச்சினஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாமிட் இது எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 5 இயர்ஸ் நாங்கள் எடுத்தோம் தான். பட் எங்களுக்கு வந்து எல்லா டாக்டர்ஸுமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்கேன் பண்ணுங்கள், அந்த ஸ்கேன் பண்ணுங்கள். அண்ட் ஒருத்தவங்களாம் வந்து ஐவிஎஃப்ஏ போக சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு காட் கிரேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டாக்டர் அமைஞ்சாங்க. போய் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த 1 இயர்க்குள்ளே தான் இருக்கோம். அவர்கிட்ட வந்து 5 to 6 months தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ அந்த டாக்டருக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் குழந்தை எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோடய ஆல் தி பெஸ்ட். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஷேடோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஐஷேடோ பார்த்திங்கன்னா, இந்த ஐஷேடோ வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேலட் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வருஷக்கணக்காக இருக்குது, ஒரு 4 வருஷம் இருக்கும். ஸோ இந்த பேலட் வந்து லான்ச் டைமில் தான் நான் வாங்கினேன். ஸோ 250K பார்த்திங்கன்னா இதோட கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால இந்த பேலட் நான் வந்து வாங்கிட்டேன். நல்லா போட்டே வந்து பார்த்திங்கன்னா இதை உடச்சிட்டேன். ஸோ அதோட மிரர் கூட உடஞ்சிருக்கும் பாருங்கள் ஃப்ரண்ட்டில். ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த பேலட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ரேட் கம்மியாக இருந்தாலும் அதோட கலர்ஸ் அண்ட் அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், கொஞ்சம் நல்லா இருந்தால் அதை வாங்கிக்கோங்க. பிகாஸ் அது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் சரி. நீங்கள் வந்து பிராண்டடில் கூட அவ்வளோ கலர்ஸ் இருக்காது. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நார்மல் பிராண்ட்ஸில் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இதுவும் ஒரு நல்ல பிராண்டு தான், ஸ்விஸ் பியூட்டி. ஸோ ஒரு 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேக்கப் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்காது இப்போது இருக்கிற மாதிரி. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஐஷேடோ பேலட்லேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு லைட்டர் ஷேட் அண்ட் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஷிம்மர் ஷேடும் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஈவினிங்கில் பண்ணுறப்போ இந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப கிளிட்டரியாக பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ வந்து லைட்டாகவே போட்டுக்கோங்க. மேக்கப் வந்து ஹெவியாக போட்டுட்டு அண்டு நீங்கள் அதை வந்து அழிக்கிறப்ப ரொம்ப அசிங்கமாக ஆகிடும். ஸோ எப்போயுமே வந்து லைட்டாக போட்டுட்டு அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். அண்ட் ஹெவியாக போட்டு அதை டிக்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மேக்கப்போட லுக்கே மாறிடும். ஸோ அதனால் வந்து எப்போயுமே மேக்கப்பை லைட்டாக வந்து போடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஜலை யூஸ் பண்ணியே வந்து நான் ஐலைனரும் அண்ட் காஜலும் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பிடிச்ச இன்சைட்டோட காஜல் தான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். லாக்மியை விட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்வைபேவோட மஸ்காரா. இந்த மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா வால்யூமைஸ் மஸ்காரா. நீங்கள் வந்து வால்யூம் வந்து அதிகமாக காமிக்கணும், லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மஸ்காரா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து அப்பப்போ ட்ரை ஆகுது இதோட கன்சிஸ்டன்சி. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஸோ எப்போனா ஒரு வாட்டி நீங்கள் போடுறவங்களா இருந்தால் இதை வாங்காதீங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப ட்ரை ஆகுது. ஸோ ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுறவங்க வந்து மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் ஷேர் பண்ணுறேன். சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டக்குன்னு ட்ரை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேணாம். பிகாஸ் மேட் ஃபினிஷுன்றப்போ வந்து அது நம்ம ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பர்சன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் வாங்கிக்கோங்க. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து ரெகுலராகவே வந்து மேக்கப் போடுவேன். ஸோ அதனால் வந்து நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லைனா கூட எனக்கு பிரைட்ஸுக்கு கூட தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி மஸ்கராஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ்ஷுக்கு வந்து இந்த பிங்க் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லைட்டிங் எஃபெக்ட் மாற்றினோடனே பார்த்திங்கன்னா கலர் நல்லா விசிபிளாக தெரியுது. இந்த கலர்லேயே தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புடவையும் கட்ட போகிறேன். ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நிறைய பேர் சல்வார் போடுவீங்க, புடவை கட்டுவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேக்கப் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸே வச்சு. ஸோ ப்ளஷ் போட்டால் அந்த லுக்கே வந்து சேஞ்ச் ஆயிரும் கைஸ். நீங்கள் வந்து ப்ளஷ் போட ஆரம்பிச்சிங்கன்னா தான் தெரியும். அந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்மைல் பண்ணுறப்ப சரி, உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா வந்து க்ளோயிங்காக இருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ப்ரஷ். ஸோ ஃபேன் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து
ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலுமினேட்டிங் ஹைலைட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹைலைட்டர் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கவே வந்து நல்லா வந்து க்ளோயிங்காக இருப்பீங்க. லைட்டிங்லலாம் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்கும். இது ஒரு பெஸ்ட்டான ஹைலைட்டர் பேலட் கைஸ். இது வந்து வெட் அண்ட் வைல்டோட ஹைலைட்டர் பேலட் தான். இதுவுமே பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 2 வருஷம் இருக்குது. நீங்கள் ஒரு மேக்கப் ப்ராடக்ட் வந்து ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எப்படியும் அது உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸாவது வரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய எக்ஸ்பீரி வந்து முடிஞ்சால் கூட நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் என்ன ஆகும்னா நீங்கள் லிப்ஸ் மேலே போடுறப்ப லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா லிப்ஸ் கருப்பாகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐ ஷேடோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு 6 மந்த்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு மேலெலாம் கருவளையம் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 4 இயர்ஸாவது வரும். ஸோ எக்ஸ்பீரி செக் பண்ணி நீங்கள் வாங்குறப்பயே வந்து. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஹைலைட்டர். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நான் இன்றைக்கி வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக வந்து லிப் லைனர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லிப் லைனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான ஒரு ருப்பீஸ்க்கு தான் வாங்கினேன். 100 ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த லிப் லைனர். ஸோ இந்த லிப் லைனர் வந்து ஒரு மேஜிக் தாங்க யூஸ் பண்ணுது. ஏன்னா வந்து கம்மியான ப்ராடக்ட்லாம் வாங்கினா, அதாவது ரேட்டு கம்மியாக வாங்கினா வந்து ரொம்ப நேரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க லிப்ஸில் வந்து. பட் எனக்கு வந்து இது காலையில் போட்டேன்னா மேக்ஸிமம் மத்தியானம் வரைக்குமாவது இருக்கும். ஸோ வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைச்சாலும் நீங்கள் வந்து அதை விடாதீங்க, வாங்கிருங்க. இது வந்து நான் லோக்கல் ஸ்டோரில் தான் எங்கேயோ வாங்கினேன். ஆனால் இது எப்போ வாங்கினேன்றதே நான் மறந்துட்டேன், எங்கே வாங்கினேன்றதையும் மறந்துட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹெவியாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ லிப்ஸ்டிக் மாதிரியே வந்து சூப்பராக இருக்கும். லைட்டாக ஒரு லைன் தான் போட்டேன், பட்டு ஹெவி லுக் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு மேலே வந்து நான் அப்ளை பண்ணல. ஸோ எனக்கு என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா, இந்த ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே த்ரெட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கைஸ். ஸோ த்ரெட்டிங் பண்ணல, ஹேர் கட் பண்ணல, வேக்சிங் பண்ணல, அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஐப்ரோஸ் மட்டும் வந்து பேபி ஹேர்ஸ் இருந்தனால கொஞ்சம் இதுவாக இருந்தது. மித்தபடி வந்து எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸிங் பவுடர் வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்காண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். அண்டு நீங்கள் போட்ட ஹைலைட்டர் எல்லாமே வந்து ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காண்டி லைட்டாக ஃபேன் ப்ரஷ் யூஸ் பண்ணியே வந்து நான் வந்து லாஸ்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணனால வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக ஏதாவது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுவேன். ஸோ ட்ரை பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான் நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ வந்து இந்த சாரீ தான் கைஸ் கட்டியிருக்கேன். ஸோ பிங்க் கலர் சாரீ இதான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கும் நான் வேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சாரீ வந்து அப்பா தான் செலக்ட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து நான் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஒரு டார்க் பிங்க் கலர், பட் இது வந்து காட்டன் சாரீ கைஸ். பட் பார்த்தா வந்து சில்க் சாரீ மாதிரி நல்லா ஜிகு ஜிகுன்னு தான் இருக்குது. ஸோ கிராண்டியராக லுக் கொடுக்குது. ஸோ இதுக்கான என்ன ஜிமிக்கி வந்து செட் ஆகும்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பெருசை விட சின்ன ஜிமிக்கி தான் வந்து ஃபேஸ்க்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மேக்கப் லுக் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னியும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டை பற்றியும் அண்டு அதில் எப்படி ரிசல்ட்ஸ் வந்துச்சு அண்டு என்ன மாதிரி நான் இன்னும் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.